வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு மிக மிக முக்கியமானதும் அற்புதமான பதிவும் கூடங்க. அதாவது இப்போ நடக்க உள்ள செவ்வாய் பெயர்ச்சி பலன் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றின பதிவு தான் இன்றைய பதிவு. இந்த செவ்வாய் பகவானினுடைய அமைப்பு நல்லது கெட்டது ரெண்டுக்குமே கணக்கிடப்படுதுங்க. உங்கள் லக்கணத்துக்கு சுபரா அசுபரா அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி தனுசு ராசிக்கு செவ்வாய் பயிற்சி என்ன செய்யும், என்ன பலன் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். ஒரு திருமணம் நடக்குது, ஒரு பையனோட ஜாதகம் பொண்ணோட ஜாதகத்தை பார்க்கும்போது செவ்வாய் திசை இருக்கா, செவ்வாய் தோஷம் இருக்கா, அதுவும் நல்ல செவ்வாயா, பரிகாரம் பண்ணக்கூடிய செவ்வாயான்னு சொல்லி நிறைய நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். அதுவே தொழில் பண்ணுற நிலை இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல இருக்கணும். அப்போ தான் நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு தோட்டம் துறவு வாங்குறது, இதுக்கெல்லாம் செவ்வாய் நல்லவராக பார்க்கப்படுது. திருமணம்னு வரும்போது அவருடைய இடம் ரொம்பவுமே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கப்படுது. அதனால தான் இவர் நல்லவராகவும் பார்க்குறோம், கெட்டவராகவும் பார்க்குறோம். அந்த வகையில் திருமணம் பண்ணும்போது அல்லது நிலம் வாங்கும்போது செவ்வாய் பகவான் அந்த இடத்துல இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த இடத்துல இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நல்லவராகவும் பார்க்குறோம், கெட்டவராகவும் பார்க்குறோன்னு வச்சுக்குவேன். நம்ம நிலைப்பாடே அப்படித்தாங்க, நல்லதை கெட்டதாக பார்க்குறது, கெட்டதை நல்லதாக பார்க்குறது. அந்த வகையில் ஜனவரி மாதம் இறுதியில், அதாவது தமிழ் மாதம் தை மாதத்தில் நடக்க போகிற இந்த செவ்வாய் பயிற்சி அனைவராலுமே பெரியதாக எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு பயிற்சி. ஒரு சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிக்கு சரியானதாக இந்த செவ்வாய் பயிற்சியும் இருக்குது. ஏன்னா அது நல்ல நிலைக்கு வந்தால் இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், பொண்ணுக்கு கல்யாணம், பையனுக்கு கல்யாணம், இந்த மாதிரி எவ்வளவோ கனவுகளோடு எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காமனாகவே 3, 6, 11 இந்த 3 இடத்துலையுமே செவ்வாய் பகவான் இருந்தால் மிக அதிக நன்மைகள் அப்படிங்கிறது ஒரு பொது பலனாக பார்க்குறோம். நிறைய நன்மைகள்ங்கிறத தாண்டி நிறைய அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறதும் ஒரு ஜாதக ரீதியாக பார்க்கப்படுது. 10ல் இருந்தால் ஒரு மத்தியம பலனையும், 1, 2, 4, 5, 7, 8, 12 இது மாதிரியான இடத்துல இருந்துச்சுன்னா செவ்வாய் பகவான் இருக்கிற போது கொஞ்சம் சுமாரான பலன்கள் அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்லி சாஸ்திரத்தில் ஒரு ஐதீகம் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் இப்போ எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பாருங்கள், என்ன நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஆனால் போன வருஷம் செவ்வாய் பகவான் ஏற்பட்ட அந்த கொடுமை அப்படிங்கிறது இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா போன வருஷம் அக்டோபர்லேருந்து கடகம்னு சொல்கிறக்கூடிய நீச்ச வீட்டில் வக்கரமாக இருந்தார் செவ்வாய் பகவான். அதனால தான் அந்த மனநிலை கெட்டது, எதுலேயுமே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் போனது, எதுலேயுமே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது, தொழில் கெட்டது, இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. இப்போ நடக்கக்கூடிய வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த தை மாதத்துலேருந்து கடகத்திலிருந்து ரிவர்ஸாக ட்ராவல் பண்ணி மிதுனத்துக்கு வராரு. ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் சுமார் 81 நாள் ஒரு முழுமையான வக்கர பயிற்சியாக தனுசு ராசிகள் நடக்க போகுது இந்த செவ்வாய் பயிற்சி. இந்த மிதுன வீடு அப்படிங்கிறது தனுசுக்கு சப்தமஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இடங்க. அது என்ன சப்தமஸ்தானம்னா என்னங்க அப்படின்னு பார்த்தா, அஸ்ட்ராலஜியில் சப்தமஸ்தானம் அப்படின்னா 7 அப்படிங்கிறது பொருள்படும். 7 அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம், அதோடு மகிழ்ச்சி, சந்தோஷம், சுகபோகஸ்தானம், இது எல்லாமே சொல்லலாம். சில பேர் செவ்வாய் இப்படி வந்தால் சரி இருக்காது அப்படி எல்லாம், தனுசு ராசிக்கு அப்படி இல்லை, பொதுவாக அப்படி இல்லை. ஏன்னா இனிமேல் அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும். ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அவங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து, அவங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து அது மாறலாம். பெரும்பாலும் நான் சொல்கிறது பொது பலனில் நல்லதாக தான் இருக்கும். இதுதான் ஒரு ஜாதகருடைய திருமணம், குடும்பம், இல்லற சந்தோஷம், சந்தோஷத்தில் மகிழ்ச்சி, இப்படி நிறைய தீர்மானிக்குது இந்த சப்தமஸ்தானம் அப்படிங்கிறது. அப்போ தனுசு ராசிக்கு அவர் வரக்கூடிய அந்த மிதுன வீடு சப்தமஸ்தானம். சந்தோஷம், மகிழ்ச்சி, மனநிலைன்னு என்ன? தொழில் நல்லா இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்க, குடும்பம் நல்லா இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்க, பணவரவு நல்லா இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்க, நிலையான தொழில் கிடைச்சா சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ தனுசு ராசிக்கு சப்தமஸ்தானமான நகர்வு, நல்ல தொழில், பணவரவில் முன்னேற்றம், நிலையான தொழில் உருவாகிறது, 1 சென்ட் இடமாவது வாங்கி மகிழ்ச்சி அடைகிறது, வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கிறது, வெளிநாட்டில் ரொம்ப தனியாக இருந்து கஷ்டப்பட்டு அப்படிங்கிறவங்க திரும்ப ஒரு நல்ல திருமணம் பண்ணி நல்ல ஒரு குடும்பம், குழந்தைன்னு சொல்லி நல்லா செட்டில் ஆகி குடும்பத்தோடு நம்ம ஊரில் செட்டில் ஆகி இனிமேல் ஒன்று விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கிறது, இதுதாங்க அந்த சப்தமஸ்தானம். அதுக்கு தான் வர்றாரு செவ்வாய் பகவான். இப்போ நடக்க போகிறது என்னென்னு பார்த்தா, பாலைவனத்தில் ஒரு தென்றலாக பாலைவனம் போல் இருந்த மனம் பசுமையாக மாறக்கூடிய காலமாக நிச்சயமாக இருக்குங்க. இதில் வருத்தம் மற்றும் சந்தோஷம் என்னென்னா, இந்த செவ்வாய் பயிற்சி 70% நன்மையும் 30% ஒரு வருத்தத்தையும் தரும். 70% தொழில், குடும்பம், வியாபாரம், பிள்ளைகளால் மகிழ்ச்சி, புது வேலை, சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி கிடச்சிருச்சு, சம்பாதிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒருத்தர் பணம் கொடுத்து உதவுன்னு சொல்லிக்கிறாரு, நல்ல இடத்துல ஒரு
வேலை கிடச்சிருக்குது, வீடு வாங்கலான்ட்டு இருக்கிறேன், வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், வேறு பிஸ்னஸ் மாற்றலான்ட்டு இருக்கிறேன், எல்லாமே சூப்பராக இருக்குங்க. தேவையற்ற மனக்கசப்பு நடக்கும். 1.5 மாதத்துக்கு வெளி ஆட்களினுடைய ஆலோசனையை கேட்டு நடந்தீங்கன்னா சங்கடங்கள் தான் மிச்சமாகும். அவங்க கொடுக்குற பிளான் எல்லாமே ஒன்றுமே உதவாது. ஏன்னா எல்லாமே கெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இவனை சந்திக்காமே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் உருவாகும். ஸோ அடுத்தவங்க பேச்சை கேட்டு எதையும் பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் வீட்டில் கன்சல்ட் பண்ணி, அப்பா அம்மாட்ட கன்சல்ட் பண்ணி, குடும்பத்தாரோட கன்சல்ட் பண்ணி 1 முறைக்கு 2 முறை நல்லா தீர விசாரித்து நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த 1.5 மாதத்தில் கெடுபலன் அப்படிங்கிறது இப்படி தான் வரும். உங்கள் தொழில் ரீதியாகவோ பண ரீதியாகவோ மன ரீதியாகவோ வராது. இதனால் உங்கள் தொழில் பணம் மனம் கெடலாமே தவிர மற்றபடிக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் இன்னொரு பிரச்சனை என்ன, பழைய கடன் பிரச்சனைகள், பழைய சொத்து பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுவுமே நாம் அமைதியாக பொறுமையாக இருந்தால் இதையுமே கூட சமாளிச்சிடலாம்னு நினைக்கிறேன். வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஒரு வாக்குவாதம், மன வருத்தம், கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி போகிறது எல்லாமே நடக்கும். பணம் வசூலாவதில் சட்ட சிக்கல், இழுபறி எல்லாம் இருக்கும். இப்போ வரக்கூடிய வீண் செலவு அப்படிங்கிறது மேக்சிமம் சுப செலவாக தான் இருக்குங்க. நீங்கள் எதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. அந்த பண்ணுற செலவு சுப செலவுமே யூஸ்ஃபுல்லான செலவாக பண்ணுங்கள். இந்த செலவு நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களை வச்சுட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது ஆரோக்கியம். நீங்கள் இந்த செவ்வாய் அப்படிங்கிறதே 1.5 மாதத்தில் நீங்கள் பணம் காசு பொருள் எல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. ஆரோக்கியத்தை 90% நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது ரொம்பவுமே கவனிக்க வேணும். என்ன பிரச்சனைனா, நீங்கள் பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது. நீங்கள் சரியாக தண்ணி குடிக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும், தண்ணி குடிக்கலைன்னா உடம்புல நீர்ச்சத்து குறையும், ஒரு தலை சுத்தல் வரும், சூடு பிடிச்ச மாதிரி இருக்கும், உடம்புல கொப்பளம் வரும், கிட்னியில் கல் உருவாகிறது, இந்த மாதிரி கல் பிரச்சனை வருது. இந்த மாதிரியான தொந்தரவுகள் வருமே தவிர வேறு பெரிய பிரச்சனை வராது. இந்த தண்ணி சம்மந்தமான பிரச்சனை தான் வரும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, உடல் உஷ்ணம் அதிகமாகுதா, நல்லா தண்ணி குடிங்க, நல்லா வாரத்துக்கு ஒரு டைமு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா உடம்பு சூட்டை குறைக்கும். இது சம்மந்தமான பிரச்சனைகள் குறையும். இந்த சக்கரை குறையிறது, இந்த பிளட் ப்ரெஷர் குறையுது, இதெல்லாமே ஆயில் பாத் பண்ணும்போது ஓரளவு குறையுன்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தண்ணியில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லா தண்ணி குடிங்க, உடம்பு சூடாகாமல் பார்த்துக்குங்க. இதுவே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த 1.5 மாதத்துக்கு நம்ம கவனிக்க வேண்டியதே இந்த ஆரோக்கியத்தில் முக்கியமாக இதுதான் இருக்கும். பெரிய பிரச்சனைகள் வருமா அப்படின்னா, பேசிக்காக எதுவுமே சின்ன பிரச்சனையில் இருந்தால் பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அப்போ எல்லாமே ஆரோக்கியம் சம்மந்தமாக சரிவிகிதமாக சாப்பிட்றீங்களா, நேரத்துக்கு சாப்பிட்றீங்களா, நல்லா தூங்குறீங்களா, நல்லா தண்ணி குடிக்கிறீங்களா, மனநிலை நல்லா இருக்கா, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோமா, இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இதை தான் நீங்கள் இந்த 1.5 மாதத்துக்கு நீங்கள் பண்ணணும். மற்றபடிக்கு எப்போவுமே பிஸ்னஸில் போடுற அந்த எஃபோர்ட் போட்டிங்கனாவே நல்லா டெவலப் ஆகும். நீங்கள் முழுக்க கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறது ஆரோக்கியத்தையே பார்த்துக்கணும். நைட் டைமில் வண்டியில் போகிறீங்க, இதெல்லாமே கவனமாக போகணும். போகும்போது ஹெல்மெட் போடுறது, சைடு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போகிறது, காரில் போகிறீங்கன்னா நல்லா டோர் லாக் பண்ணிக்கிறது, இது எல்லாமே பார்த்து தான் நீங்கள் போகக்கூடியது இருக்குங்க. இது பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஓரளவுக்கு 70% உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ செவ்வாய் பகவான் முதலே சொன்ன மாதிரி பிஸ்னஸ்ஸு அண்டு லேண்டு இந்த 2க்குமான அதிபதி அப்படிங்கிறனால இது சம்மந்தமாக நீங்கள் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா நிலம் வாங்க முடியும், நல்லா பிஸ்னஸ் உருவாக்கிக்க முடியும். அது நம்ம எப்படி என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம கிரகங்கள் மேலே தவறு சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. நாம் ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டில் இருந்து அதை சரியாக நம்ம ஹேண்டில் பண்ணோம் அல்லது நம்மளுக்கு முடிவெடுக்க தெரியல அப்படின்னா நம்ம பெரியவங்களை வச்சு முடிவு எடுத்தோம்னாவே எல்லா நேரங்களுமே சக்ஸஸ்ஃபுல்லான நேரங்களாக தான் கண்டிப்பாக இருக்கும். இதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது, இதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கா இந்த செவ்வாய் திசை காலத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வழிபாடுனா நீங்கள் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் வழிபாடு செய்யலாம். அங்கே இருக்கக்கூடிய அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஸ்தலம் அப்படிங்கிறனால அங்கே போகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் செவ்வாய் பகவான் வழிபாடு பண்ணிவிட்டு வைத்தீஸ்வரன் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. அதே போல் பழனிமலை முருகப்பெருமான் வழிபாடும் இந்த 2ம் முடியல அப்படின்னு சொல்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவான் செவ்வாய் பகவான் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். இந்த 2 வழிபாடுகளுமே பார்த்திங்கன்னா அற்புதமாக உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி, பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டு கொடுக்கும். ஸோ செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்காது. அடுத்த பதிவில் இந்த செவ்வாய் உங்கள் லக்கணத்துக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ சொன்ன அந்த வழிபாட்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த 80 நாளைக்கு. நண்பர்களே, இந்த பதிவுங்கிறது தனுசு ராசிக்கு செவ்வாய் திசைக்கான ஒரு பொது பலன் தான். இதில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை வைத்து அது கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம். ஒரு சில நண்பர்களுக்கு அதிக நன்மையும் ஒரு சில நண்பர்களுக்கு தீமைகளையும் உருவாக்கலாம். அது உங்களுடைய சுய ஜாதகம் தான் முடிவு பண்ணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய திருமணம், புது வேலை, இதில் ஏதாச்சும் முடிவெடுக்கணும்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை தயவு செஞ்சு செக் பண்ணிக்கங்க, தப்பு கிடையாதுங்க. இந்த பதிவு நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன்.
பதிவுக்கு லைக் பண்ணிக்கங்க. பதிவை தனுசு ராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவு, அதாவது அடுத்த லக்கணத்துக்கான செவ்வாய் திசை பலனோட நம்ம அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கங்க.